வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பாவக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்போட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பாவக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். அளவான தீயிலேயே வதக்கணும், அப்போ தான் பாவக்காய் நல்லா வேகும். 5 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே வாணலியில் மீதி இருக்கிற எண்ணெயோட இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு. பூண்டு பெரியதாக இருந்ததுன்னா 5 போதும், 2ஆக நறுக்கி போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு ஒரு 10 செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம். நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது ஆப்ஷனல் தான். ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த பாவக்காயை போட்டு பிரட்டிடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். தண்ணி குறைவாக இருக்கிறதால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இது ஆப்ஷனல் தான். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். தேங்காய் ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். 2 டீஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து கலந்து விட்டுடலாம். கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும், அப்போ தான் பாவக்காயோட கசப்பு தெரியாமல் இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தரம் கலந்து விடணும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். அருமையான சுவையில் நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 2 நாள் ஆனாலும் இந்த குழம்பு கிடாது. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.